நடுக்கடலில் ஏற்பட்ட படகு சண்டை. ஃபைபர் படகு மீனவர்கள் மீது விசைப்படகு மீனவர்கள் நடத்திய தாக்குதல். நடுக்கடல்ல படகுகள் மீது மோதும் காட்சிகள் வெளியாகி இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஓட்டை பார்த்து ரணங்களை படித்தாங்க அந்த இடத்தையே. அங்கே ஒரு 8 போட்டு 9 போட்டு இருந்தாங்க. 8 போட்டு 9 போட்டையும் சொல்லி ஓட்ட பார்த்தாங்க. குண்டையும் கட்டையும் இன்னும் சில ராடுகளையும் விட்டு தாக்கும்போது அவங்க போட்டு உயரமாக இருக்கிறனால அவங்க எங்களால் அண்ணாந்து நிமிந்து தான் பார்க்க முடியுமா ஒழிஞ்சு அதுல உள்ள இருக்க ஆளோட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு உயரமா இருக்கும். நாகை மாவட்டம் சிறுதூர் மீன்பிடி துறைமுகத்துல இருந்து நேத்து 30க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பைபர் படகுல கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க. இந்நிலையில இதுல 8 பைபர் படகுல போன மீனவர்கள் தோப்புத்துறையில இருந்து கிழக்கே 23 நாட்டிகள் கடல் மைல் தூரத்துல மீன் பிடிச்சிட்டு நங்கூர மூலியமா படக நடுக்கடல்ல நிறுத்தி ஓய்வெடுத்திருக்காங்க. அப்ப அந்த வழியா விசைப்படகுல வந்த மீனவர்கள் வலைய அறுத்ததா கூறப்படுது. ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு அவங்க கிட்ட போயிட்டு இவங்க கேட்டிருக்காங்க. அப்போ இருதரப்பு மீனவர்களுக்கும் பாத்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ 3 பைபர் படகுகளை அவங்களுடைய விசை படகுல கட்டி இழுத்து போனதாகவும் அதுக்கப்புறமா இரும்பு உருண்டை, ஐஸ் கட்டி இதெல்லாம் வச்சு வீசி தாக்கியதாகவும் கூறப்படுது. காயமடைஞ்ச செந்தில், வில்பிரட், சத்தியமூர்த்தி இந்த 3 பேரும் சக மீனவர்கள் 3 பைபர் படகுல போயிட்டு மீட்டு கரைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூடவே இந்த தாக்குதல் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட 5 பைபர் படகுல இருக்கிற மீனவர்கள் கரை திரும்பிட்டு வராங்க. எங்க மேல தாக்குதல் நடத்தினது அக்கரைப்பேட்டை பகுதியை சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் தான், அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா கீழையூர் கடலோர காவல் குழும போலீசார் இப்போ விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில ஒரு 10 மணி அளவுல நாங்க இங்க இருந்து தொழில் கிளம்பணும். நைட்டு போய் எங்கள் போட்டில் உள்ள வலையை போட்டு நைட்டு ஃபுல்லாக தொல் பார்த்துட்டு பகலில் நாங்கள் தொல் பார்க்க மாட்டோம். எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி நங்கரன்ட்டு நடுக்கடலில் ஆங்கரில் இருந்தோம். அதாவது தோப்புத்தேர்லேருந்து நேர் கிழக்கே 23 நாட்டிகள் ஆங்கரில் இருந்தது சார். ரவீந்திரனுங்கிற போட்டு வந்து அவங்க தொழில் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. தொழில் பார்த்துட்டு வரும்போது அவங்க வலையில் வந்து எங்கள் ஆங்கரில் நாங்கள் வந்து நங்கரம் விட்டு போட்டில் நங்கரம் விட்டு வச்சுருந்ததை வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எங்கள் நங்கரத்தை பிடிச்சி போட்டை இழுத்துட்டு போனாங்க. போட்டு அணியமும் தண்ணிக்குள்ளே முழுகிட்டே போணுச்சு. அதனால் ஒரு 3-4 போட்டு போய் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, ஒரு போட்டு பாதிக்கப்படுது, நீங்கள் இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க போட்டு நங்கரத்தில் மாட்டி போட்டு அந்த போட்டு அணியை இது உள்ளே ஓடுறோம், அதனால் பாடு பிடிச்சா அந்த ஆங்கரை வெட்டி விடுங்க, அந்த போட்டு ரிலீஸ் ஆகிட்டு நீங்கள் இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னது கேட்கல. உங்களால் முடிஞ்ச பார்த்தீங்க நாங்கள் பாடலாம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க இழுத்துட்டு போகிற கயிறை, அதாவது அவங்க போட்டு இழுத்துட்டு போகிற கயிற்றை பிடிச்சி வெட்டி விடணும்னு சொன்ன பிறகு தான் பாடு பிடிச்சி ஆங்கரை வெட்டி விட்டுட்டு அவங்க வலையை வந்து சேஃப்டியாக பற்றி எடுத்த பிறகு இன்னொரு போட்டு அமிர்தலிங்கன்னு ஒரு போட்டு எதுக்க பாடு பிடிச்சிட்டு வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோலையே எங்கள் போட்டை வந்து இந்த எதிர்த்தாப்பில் நடக்கிற வெள்ளை கலர் போட்டை இழுத்து வச்சு ஓட்டை பார்த்து ரணங்களை படித்தாங்க அந்த இடத்தையே. அங்கே ஒரு 8 போட்டு 9 போட்டு இருந்தாங்க. 8 போட்டு 9 போட்டையும் சொல்லி ஓட்ட பார்த்தாங்க. குண்டையும் கட்டையும் இன்னும் சில ராடுகளையும் விட்டு தாக்கும்போது அவங்க போட்டு உயரமாக இருக்கிறனால அவங்க எங்களால் அண்ணாந்து நிமிந்து தான் பார்க்க முடியுமா ஒழிஞ்சு அதில் உள்ள இருக்க ஆளோட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு உயரமாக இருக்கும். அந்த போட்டு வந்து அடித்து 3 பேர் அடிபட்டு 2 பேர் தள்ளே விட்டாங்க. அவங்கள மட்டும் நாங்கள் ஒரு ஆள் பாஞ்சு பிடிக்கலனாக்கா நேராக உள்ளே போயிருப்பாங்க, உயிர் சேதமே ஆகி போயிருக்கும். அந்த அளவுக்கு கலவரமாக ஆகி போச்சு.